தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து இல்லை ஆனோ அப்போதான் அது ரொம்ப விசிபிளாக தெரியுது. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால அரிப்பு ஏற்படலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச் இல்லையா, கொஞ்சம் இச்சினஸ் இருக்கும். ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்குன்னு தனியாக க்ரீம்ஸ் அதை தான் தாண்டி நிஜமாலுமே அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிரந்தரமாக உங்களை விட்டு போகணும்னா போஸ்ட்நேட்டல் எக்ஸசைசஸ் தான். There is not a single solution. ஏன் எல்லாரும் அந்த ஷார்ட்கட் கேக்குறீங்க? நீ ஏன் ஷார்ட்கட் கேக்குற? ஒரே நாள்ல வந்து ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணாலும் உருப்படியா பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல மேம், அது மாதிரி. பட் என்ன பண்றது, பிள்ளை பத்த வயிறாச்சுல 4 விஷயம் இல்ல 40 விஷயம் சேர்த்து பண்ணாதான் குழந்தையும் நல்லா வளரும். என்ன அதெல்லாம் ஏன் அவ்வளவு பெருசா நம்ம போய்கிட்டு ஆறுதலா 2 வார்த்தை, அன்பா 2 வார்த்தை பக்கத்துல உட்காந்து பேசி மடிந்தா இந்த குழந்தை எப்படி எவ்வளவு அழகா இருக்குது இந்த குழந்தை அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அப்ப பாடியில எந்த ஹார்மோன் வந்து மூட் ஸ்விங் ஏற்படுத்திட்டே இருக்கு மேம் அந்த உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது? அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. என்னடி இது? நீங்க ரெகுலர் ஆன்டினேட்டல் விசிட்ஸ் எந்த பொசிஷன் கிட்ட நீங்க எடுக்கிறீங்களோ அந்த பொசிஷன் கிட்ட நீங்க ரெகுலரா இருங்க. லைக் நான் என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லல, ஆரம்பத்துல இருந்தே வந்தா மாத்திரம் தான் என்னால ரிசல்ட் கொடுக்க முடியும். ஹலோ மக்களே, நான் என் கூட டாக்டர் சுகன்யா மேம் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ அனு, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ் மேம். தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து அவங்க வயிறு பெருசாகும் போது அந்த கோடா வயித்துல விழுகுது அப்படின்றாங்க. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இது தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து இல்ல அனு அப்பதான் அது ரொம்ப விசிபிளா தெரியுது. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. 5வது மாசத்துலயே தோல் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அது ஏன்னா குழந்தை வந்து கர்ப்பப்பை வந்து வளர வளர நம்ம ஸ்கின் ஸ்ட்ரெச்சபிள். பட் என்னன்னா அதை எப்போ அசிங்கமா பார்க்கப்படுதுன்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வயிறு சுருங்கி கூட ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால அரிப்பு ஏற்படலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச் இல்லையா, கொஞ்சம் இச்சினஸ் இருக்கும். ஸோ அதுக்கு குவாய்ட்னஸ்க்கு நமக்கு வந்து அந்த இச்சாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அரிக்காம டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதை டெஃபினட்டா நம்ம வந்து செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லோஷன் இல்லை நம்ம சிம்பிள் தேங்காய் எண்ணெய் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட் தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு சூடுனர் தான். செகண்ட் வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்குன்னு தனியாக க்ரீம்ஸ் அதை தான் தாண்டி நிஜமாலுமே அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிரந்தரமாக உங்களை விட்டு போகணும்னா போஸ்ட்நேட்டல் எக்ஸசைசஸ் தான். டெலிவரிக்கு அப்புறம் 6 வாரம் கழிச்சு அவங்க எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான். அது டம்மி டக் எக்ஸசைஸாக இருக்கட்டும், பெல்விக் பிரிட்ஜ் எக்ஸசைஸாக இருக்கட்டும், எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது போஸ்ட்நேட்டரில். கர்ப்பப்பை வாய் சுருங்க வைக்கிறதா இருக்கட்டும், அந்த தோலை வந்து டைட்டன் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும். இது ஒன்று பண்ணா ஓகே அப்படி டெஃபினட்டா எதுவுமே there is not a single solution. ஏன் எல்லாரும் அந்த ஷார்ட்கட் கேட்குறீங்க? நீ ஏன் ஷார்ட்கட் கேட்குற? ஒரே நாள்ல வந்து ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணாலும் உருப்படியா பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல மேம், அது மாதிரி. ஓகே, எனக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, ஆனா அதை நான் சொல்லல. 4 விஷயம் ஏன் பண்ணிக்கிட்டு அதை சொல்லுவாங்க, கரெக்ட் தான். பட் என்ன பண்றது, பிள்ளை பத்த வயிறாச்சுல 4 விஷயம் இல்ல 40 விஷயம் சேர்த்து பண்ணாதான் குழந்தையும் நல்லா வளரும். நமக்கு அது நம்மளோட செல்ஃப் கேர், மதர் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே வந்து போஸ்ட் பிரெக்னன்சில வந்து அவங்களுக்கு நிறைய மென்டல் ப்ரெஷர் எல்லாம் ஏற்படுது. என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. போஸ்ட் பிரெக்னன்சில என்னன்னா குழந்தை வந்து வயித்துல இருக்கிற வரைக்கும் மெதுவா நடக்கிறது மெதுவா, ஐயோ மூச்சுட முடியலையா என்னமா இது அப்படின்ற தாங்கி கரெக்ட் அதை தாங்கி பண்றதெல்லாம் போயிட்டு நிறுத்திட்டு இப்போ என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா மொத்த பேரோட அட்டென்ஷனுமே குழந்தைகிட்ட போயிடும். குழந்தைய தாளாட்டுறது, தூங்க வைக்கிறது, எழுப்பி 2 மணி நேரம் ஆச்சு ஃபீட் பண்ணுங்க, மணி அடிச்சு எழுப்பி டைமர் வச்சு அலாம் வச்சு ஃபீட் பண்ண வைக்கிறாங்க. ஏன் அப்போ அந்த மதரோட மென்டல் டிஸ்டர்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? நம்மளை இவ்வளோ நாள் பாசமாக பார்த்துக்கிட்டாங்க, நம்ம பிள்ளை வந்தோடனே நம்மக்கிட்ட பாசமாக இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க். செகண்டு நம்ம அழகு நம்மக்கிட்ட இல்லையோ, அது ஒரு கொஸ்டின் மார்க். அந்த ஹார்மோனல் சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் இருந்தது டோட்டல் ஹார்மோனுமே அப்படியே டவுன் ஷிஃப்ட் போயிருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஹார்மோன் ரிகவரி ஆகிறதுக்கே 6 வாரம் பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து நீங்கள் ஆன்டினேட்டலாக மதராக இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியலனாலும் ஒரு 70% ஆகுது மதருக்கு அட்டென்ஷன் கொடுங்க. இல்லைனா அது அவங்களோட மூட் டிஸ்டர்பன்ஸு, சிம்பிள் மூட் ஸ்விங்ஸ், எரிஞ்சு விழுகிறதுலேருந்து தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல குவாய்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொன்னால் சைக்கோசிஸ்ன்னு கூட ஒரு டெர்மினாலஜி இருக்குது. அதெல்லாம் ஏன் அவ்வளோ பெருசாக நம்ம போய்கிட்டு ஆறுதலாக 2 வார்த்தை, அன்பாக 2 வார்த்தை பக்கத்தில் உட்காந்து பேசி மடிந்தா இந்த குழந்தை எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ சிம்பிள் திங்ஸ் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலும் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ பாடியில் எந்த ஹார்மோன் வந்து மூட் ஸ்விங் ஏற்படுத்திட்டே இருக்கு மேம் அந்த டைம்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தர எது மூட் ஸ்விங் ஏற்படுத்துது நம்ம ஏன் நெகட்டிவாக பேசுவோம். இல்லைன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுங்க. சரி, ஹாப்பி ஹார்மோன் செக்ரெட் பண்றது என்ன பண்றது? செரோட்டோனின் தான். வேற என்ன, நம்ம செரோட்டோனின் தான். நம்ம ஃபுட்டில் இருக்கிறத தாண்டி இப்படி நான் உங்களை டச் பண்ணும்போது இருக்கிற ஒரு இப்போ சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த டச்சு இட் வில் காஸ் நமக்கு வைப்ஸ் கொடுக்கும். இப்போ அதை வைப்ஸுங்கிறோம். நாங்கள் வந்து இது வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். தே ஆல் அந்த பேபியோட விரலை பிடிச்சி அந்த பிஞ்சு விரலை பிடிச்சி நீங்கள் கொஞ்சிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் இந்த ஸ்விங்ஸ் அது ஒன்றாது அது வாட்டுக்கு உங்களுக்கு வந்து செரோட்டோனின் ரிலீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேம் நிறைய பேர் உங்ககிட்ட கமெண்ட்ல கேக்குறது வந்து எங்க இருக்கீங்க மேம் எங்கேயோ இருந்தெல்லாம் உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க, நான் வரட்டுமான்னு கேக்குறாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் மேம்? இல்ல அப்பதான் எனக்கு மணி அடிக்கும். நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன். நான் இப்ப இது என்ன தெரியுமா, மேடம் நீங்க வந்து சேலம் வருவீங்களா, கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுங்க, மதுரையில நீங்க வருவீங்களா, எல்லா இடத்துக்கும் வருவீங்களான்னு எல்லாம் கேக்குறீங்க. சரி, என்னோட கேள்வி என்னன்னா, எல்லா இடத்துலையும் எனக்கு க்ளோன் பண்ணி வச்சா கூட என்னோட ரெப்ளிகாவா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுதான் நான் புரிய வைக்கிறேன். எங்கேயுமே நீங்கள் பார்க்குற ஆப்ஸ்டட்டிஷியன் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஸ்டட்டிஷியன் டெஃபினட்டாக எல்லாருமே இதயத்துலேருந்து வேலை செய்கிற எல்லாருமே என்னை விட பெஸ்ட்டான டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னோட ப்ராக்டிஸை என்னோட புரிதலை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் லாஸ்ட் மினிட் த்ரோஸாக எனக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் த்ரோஸ் தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அது ஒரு ஒஜிஷனாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஆன்டினேட்டல் விசிட்ஸ் எல்லாம் எங்கன்னா எடுத்துகிட்டு கடைசியாக என்கிட்ட வந்துட்டு எப்படியாவது நார்மல் பண்ணி கொடுங்கன்னா நார்மல் பண்ணி தரேங்கிறது ஒரு இப்போ ப்ராடான ஒரு டேர்ம். அதுக்கு விசிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்ன நினச்சாங்க, ப்ரெக்னென்ட் ஆனாலே நார்மல்னா ஐ எம் அ பர்சன். நான் மட்டும் இல்லை, எல்லா ஒஜிஷன்ஸுக்குமே ஒரு நார்மலாக ஒரு சந்தோஷம் தான். அங்கே ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவங்களே பிறந்த ஒரு ஃபீல்டில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு லாஸ்ட் மினிட் த்ரோவை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது, என்ன மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், அவங்க ட்வின்ஸ் வச்சுருக்கலாம், நஞ்சுக்கொடி கீழே இறங்கியிருக்கலாம், ப்ளீட் ஆகிட்டு வந்திருக்கலாம், குறப்பிரசவமாக இருக்கலாம். எனக்கு வந்து எனக்கு அப்போதான் மொழி பிதுங்கி நின்றுட்டு இருப்பேன். அதுக்குள்ள நார்மல் டெலிவரிக்கு போயிடுவாங்க. இதில் வலி எடுத்து என்கிட்ட வந்து வலியில் வரும்போது உள்ளார மோஷன் போயிருக்குமா குழந்தை, இதெல்லாம் தாண்டி என்கிட்ட அழுத்தம் கொடுக்கறது தான். ஸோ அது ஏன் நம்ம பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெகுலர் ஆன்டினேட்டல் விசிட்ஸு எந்த ஒஜிஷன் கிட்ட நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஒஜிஷன் கிட்ட நீங்கள் ரெகுலராக இருங்க. லைக் நான் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லலை, ஆரம்பத்துலேருந்தே வந்தால் மாத்திரம்தான் என்னால் ரிசல்ட் கொடுக்க முடியும். பிகாஸ் என்னோட வே ஆஃப் ட்ரீட்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். டயட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன், எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். விசிட்ஸை வந்து எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு அவங்கள கம்ஃபர்ட் குஷனில் வைக்கணும், ரேப்போ க்ரியேட் ஆகும். நான் சொல்கிறத அவங்க டயட்டில் ஃபாலோ பண்ணலன்னா, டயட்டையே கேட்காதவங்க நீங்கள் எப்படி நான் வந்து லேபர் பெயின் இருக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கன்னு அவங்ககிட்ட அடப்பிடிப்பேன். உண்மையே சொல்லணும்னா நான் தான் அங்கே அடம் பிடிச்சிட்டு இருப்பேன். மதர்ஸ் எல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, நான் தான் அடம் பிடிச்சிட்டு இருப்பேன். அடம் பிடிச்சி என்னோட ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாருமே ஹஸ்பண்டோட தான் என் கூட வந்து பேசவே முடியும். அந்த மதர்ஸ் கிட்ட நான் கேள்வியே கேட்கறதே விட்டுருவேன். ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொஸ்டினே டார்கெட் போகும், என்னென்னலாம் சாப்பிட்றாங்க சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க என்னை ஈஸியாக வந்து ஏமாத்திடுவாங்க. மேடம் நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன்னா இவங்க சொல்லுங்க, இல்லை மேடம் அவங்க சாப்பிட்றதே இல்லை அப்படின்றாங்க. ஸோ எனக்கு கரெக்ஷன்ஸே ஈஸி. செகண்ட் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுக்குறேன்னா அதை கரெக்டாக பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும்ல. அப்புறம் இன்னொன்று விஷயம் வேணும், நீங்கள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போது தான் வருது. அப்போ எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்திங் பால் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னது மேம் உனக்கு தெரியல தானே? இது மாதிரி தான் நானும் வந்து என்னது அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜிம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்பால்னு சொல்ல லோ பெரிய உலகம் உருண்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அது மேலே உட்காந்து கையை பிடிச்சி இப்படி பண்ணால் ஹிப்பு போன் வந்து ரிலாக்ஸ் ஆகுமா. வெளிநாட்டுக்காரங்க வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கவங்க தரையில் உட்கார தெரியாது, சரி அவங்க உட்காந்தே பழகணுங்க. இப்படி சேரில் உட்காந்தவங்கள கொஞ்சம் நவுத்தி உட்கார. நம்மளுக்கு என்ன கஷ்டம்,
தரையில் உட்கார தெரியும், சம்மணக்கால் போட்டு உட்கார தெரியும், இந்தியன் டாய்லெட் ஸ்டைலில் உட்கார தெரியும். நமக்கு அந்த பத்திங் போல் தேவையா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாவே தெரியலானோ. தேவையில்லை அப்ப. ஆமா, இந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாராவது என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ நிறைய கிளாஸ்ல இருப்பாங்க இப்படி பண்ணிக்கிட்டே. செகண்ட் வந்து எனக்கு அதுக்கு வந்து ஒரு ஆள், இன்னொரு பர்சன் நீட்ஸ் டு ஹோல்ட் ஹேண்ட் அண்ட் சப்போர்ட். ஸ்லிப்பரி அடியில் வந்து உங்களுக்கு ஃபிளாட் பேஸ் கிடையாது, இட்ஸ் அ பால். ஸ்லிப் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்பாங்கங்கிறதே தெரியல. ஸோ இது எனக்கு பயங்கர த்ரெட். எனக்கு என்னால் அதை அட்ஜஸ்டே பண்ண முடியாது. ஸோ எந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும், நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம சிஸ்டமில் எது பழக்க வழக்கத்தில் இருக்குது, அந்த பழக்க வழக்கத்தை நம்ம நிறைவாக கொண்டு போனால் போதும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஃபேன்சியான எக்ஸசைசஸ் என்கிட்ட இல்ல. மேபி இருக்கலாம், என்கிட்ட இல்ல. இத சொல்லும் போது எனக்கு இன்னொருமே தோணுச்சு மேம், இந்த மாதிரி வேற ஒரு விஷயத்த வந்து தப்பா பண்ணிட்டு இருக்கு, இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க மேம்? அந்த என்னது என்ன பிரெக்னன்சி பில்லோ, அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோ, இப்படி 2 விஷயம் நான் இப்ப கேள்விப்படுறேன். காம்ப்ளீட்டா ட்ரெண்டிங். மூணாவது வந்து ஜிப் வச்ச நைட்டி. அப்பா நான் எல்லா மதர்ஸ்க்கும் நான் சொல்றேன், ஜிப் வச்ச நைட்டிஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃபீடிங்க்கு. அந்த இருக்கிற ஜிப்பில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஃபீட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று ஜிப்பு குத்தும், இல்லை ஜிப்பு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பிரெஸ்ட் டிஷ்யூவும் வெளியில் வராது. லேச்சிங்னு சொல்கிறது வந்து குழந்தைய வந்து இந்த நிப்பிள் ஏரியாவில் வச்சு லேட்ச் பண்ணணும். அது எப்படி கரெக்டாக பண்ணுவீங்க தூக்கி அழகா? எனக்கு இது புரியவே இல்லை இந்த கான்செப்ட். ஃபஸ்ட்டாவது இப்படி ஹரிசாண்டலாக இருந்தது, இப்போ வர்டிகலாக இருக்குது. ஜிப்பே வேண்டாங்கிறேன். அழகாக ஃப்ரண்ட்டில் பட்டன் வச்ச ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. எனக்கு அது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுள், ஈஸி, ஓல்டஸ்ட் டெக்னிக். ஃப்ரண்ட் பட்டன் ஷர்ட்ஸு எதுக்கோ நம்ம வந்து ஃபேன்சியாக போடுறோம். நார்மல் ஒயிட் ஷர்ட்டு, நான் ரொம்ப எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்கிட்டையும் சொல்கிறது அதுதான், ஒயிட் ஷர்ட்டு, சிம்பிளான ஒயிட் ஷர்ட்டு. ஸோ பால் எக்ஸஸாக லீக் ஆனால் நமக்கு தெரியும், பால் பத்திரனா தெரியும். ஸோ இது வந்து நான் ரொம்ப காமனாக சொல்கிறது. அப்புறம் ப்ரெக்னன்சியில் வயிற்றுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு பில்லோ வேணும். அது என்னன்னா ஸ்னேக் மாதிரி இருக்குது, வளைஞ்சி. இது சரி ஓகே, இப்போ வாங்கிட்டீங்க, ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். தூக்கி வர வச்சுப்போம். என்னத்துக்கு? நம்மளாம் பாயில் தரையில் இருந்து பழகுன ஜெனரேஷன்ஸு. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக குஷனுக்கு நம்ம ஜெனரேஷனே டோட்டலாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். வயிற்று சப்போர்ட் வேணுமா? லெஃப்டில் படுத்தா லெஃப்டில் வலிக்குதான், ரைட்டில் படுத்தா ரைட்டில் வலிக்குதான், மல்லாந்து படுத்தா மூச்சு வாங்குதான். இதெல்லாம் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதில் இந்த ஸ்னேக் பில்லோ வயிற்றில் வச்சுட்டா மட்டும் சரியாக போயிடும். சொல்லி இப்படி வச்சுட்டு இப்படி நெனைஞ்சிக்கிட்டு என்ன, அதுவும் எனக்கு புரியல. அது மேபி அவங்களோட பாடி ஆர்கிடெக்சர்னு கூட நான் விட்டுடலாம். ஆனால் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்குன்ட்டு ஒரு இங்கே வச்சு நம்ம இடுப்பில் ஒரு சீக்கட் பில்லோ, நான் இங்கே குழந்தைய கையில் பிடிங்க, தூக்குங்க, மாரில் கிடத்துங்க, சிக்னல் பிரெயினுக்கு போகும் அப்படின்னு கதறிட்டு இருந்தா சீக்கட் பில்லோ வச்சு குழந்தைய இதில் வச்சுருவாங்களாம். அப்புறம் இப்படி லீன் பண்ணி ஃபீட் பண்ணுவாங்களாம். ஏன்னு கேட்டால் குழந்தை தவறி கீழே விழாததான். இந்தா நம்ம 10 விரலுக்கு இல்லாத ப்ரொடெக்ஷனா அந்த சீக்ரெட் பில்லோ கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தான். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் வெரி ஹெல்தி ஆல்சோ. இயற்கையோட நம்மளோட இருக்கிற கல்ச்சர்ல வாழ்ந்துட்டு போயிடலாமே. இன்னைக்கு நித்த நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இன்னைக்கு என்னை எத்தனை பேர், எவ்வளோ முகம் தெரியாத மனிதர்கள் அத்தனை பேர் என் மீது அன்பு காட்டுறீங்க. அந்த அன்புக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ நேயர்களுக்கு. Thank you so much, ma'am. Thank you, Anu. Bye. Bye.